தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 13/6/2025 வெள்ளிக்கிழமை, பூராடம் நட்சத்திரம் இரவு 11:42 வரை, பிறகு உத்திராடம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, ஒரு வீட்டில் 3 நூல் அவசியம் இருக்கணும். என்ன புத்தகம் அப்படின்னா, மனிதன் மனிதனுக்கு சொல்லியது, மனிதன் இறைவனுக்கு சொல்லியது, இறைவன் மனிதனுக்கு சொல்லியதுன்னு 3 நூல். மனிதன் மனிதனுக்கு சொல்லியது எது? திருக்குறள். மனிதன் இறைவனுக்கு சொல்லியது திருவாசகம். திருவாசகத்துக்கு ஒரு கார், ஒரு வாசகத்துக்கும் ஒரு கார் அப்படிங்கிறார். சரி, இறைவன் மனிதனுக்கு சொல்லியது கீதை, பகவத்கீதை. இந்த 3 நூல்களும் வைத்திருக்கணும். இது மனிதன் மனிதனுக்கு சொல்லிய திருக்குறள் இருக்கே, அதுல இல்லாத கருத்துகளே இல்லை. கடுகை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத் தைத்த குறள் அப்படிம்பாங்க. இந்த 2 அடியில உலகை அளந்தவன் வள்ளுவன். அப்படிப்பட்ட அந்த திருக்குறள்ல எப்படியெல்லாம் அதிசயம் இருக்குன்னு முன்னோர்கள் கண்டு வைத்திருக்கிறார்கள். ஒரு அறிஞருடைய கருத்தை நான் சொல்றேன். மொத்த குறட்பாக்கள் 1330 உங்களுக்கு தெரியும். அதுல உள்ள சொற்கள் 14,000 சொற்கள் அதுல இருக்கான். தமிழ் எழுத்துக்கள் 247 எழுத்து இருக்கு இல்லையா? அதுல இடம்பெறாத எழுத்துக்கள் எத்தனை தெரியுமா? 37 எழுத்துக்கள் அதுல இடம்பெறாத எழுத்துக்களாம். சரி, இடம்பெற்ற 2 மலர்கள் என்னென்ன? அதுல பூவை பத்தி குறிப்பிட்டிருக்காரு. 2 பூ மட்டும், ஒன்னு அனிச்சப்பூ, இன்னொன்னு குவளைப்பூ. அதுக்கப்புறம் அந்த திருக்குறள்ல இடம்பெற்ற ஒரே ஒரு பழம் என்ன பழம் அப்படின்னா நெருஞ்சி பழம். வேற எந்த பழமும் அதுல வரல. ஒரே ஒரு விதை குன்றுமணி. குன்றுமணியை பத்தி சொல்லியிருக்காரு. இருமுறை வருகிற ஒரு அதிகாரம் குறிப்பறிதல்ங்கிற அதிகாரம். குறிப்பறிதல்ங்கிறது அதிகாரம் 2 முறை வருது அந்த அதிகாரம். அது மாதிரி 2 மரத்தை பத்தி சொல்லியிருக்காரு வள்ளுவர். என்ன மரம்? பனை மரத்தை பற்றியும் சொல்லியிருக்காரு, மூங்கில் மரத்தை பற்றியும் சொல்லியிருக்காரு. ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய அவருடைய அந்த எழுத்து, பயன்படுத்திய எழுத்து லீ ங அப்படிங்கிறது. அதிகமாக பயன்படுத்திய எழுத்து என்னன்னா நீ. அந்த நீ என்ற எழுத்து ஆரம்பத்தில் ஆவல தொடங்கி இன்னுல முடிகிற அளவில் அவர் எழுதியிருக்கிறாரு. சரி, இடம்பெறாத சொல் என்ன சொல் இருக்கு பாருங்க. 1330 குறள்லையும் தமிழ் அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்கே, அது அதுல இடம்பெறவே இல்லை. அதுக்கப்புறம் கோடிங்கிற சொல் 7 இடத்துல வருது. 7ங்கிற சொல் 8 குறள்ல வருது. அந்த 7 அப்படிங்கிற வார்த்தை இருக்கே, அது 8 குறள்ல வருது. சரி, இதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன். இந்த திருக்குறள்ல என்ன ஒரு பெரிய பெருமையை படைச்சிருக்காரு அப்படின்னா, துறவுன்னு ஒரு அதிகாரம். துறவுங்கிற துறவு எப்படி இருக்கணும்னா, எல்லாம் திறந்துருக்கணும். அவர் துறவி. அப்ப உதடு கூட ஒன்னோட ஒன்று ஒட்டக்கூடாதான். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இல. உதட கூட பிரிச்சு வச்சிருக்கிறார் வள்ளுவர். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இல. அதே நேரம் உதடு ஒற்ற குறள் தெரியுமா? பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. எல்லா சொல்லையும் பற்று இருந்தால் ஒட்டிக்கொள்ளும், ஆனால் துறவுன்னு இருந்தால் விளைவிக்கும். இது மாதிரி இந்த திருக்குறளுடைய பெருமையை நம்ம உணர்ந்து நம்முடைய இல்லத்திலே நாம் வைத்துக் கொள்ள வேண்டுமா? படிக்கணும். படித்து அதன் வழியாக நடக்க வேண்டும். மனிதன் மனிதனுக்கு சொல்லியது, மனிதன் இறைவனுக்கு சொல்லியது, இறைவன் மனிதனுக்கு சொல்லிய 3 நூல்களும் நமது இல்லத்திலே இடம்பெற்றால் நமக்கு நமது வாழ்க்கையில் அதை படித்து அதன் வழியாக நடக்கின்ற பொழுது நமது வாழ்க்கை பாதையும் சீராகும், நேராகும் என்று சொல்லி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமைகின்ற நாள். இன்று தனவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. 2ஆம் இடத்திலே சூரியன் இருக்கின்றார். பஞ்சமாதிபதி இருக்கின்ற போது பிள்ளைகளாலும் உங்களுக்கு பெருமை சேரும். பிள்ளைகளால் உதவி வருமானங்கள் உங்களுக்கு வரலாம். 3லே புதன் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்க உறவினர்கள் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களின் ஆதரவு குறையும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. உத்தியோகத்தில் கூட கேள்விப்படி அதிகரிக்கும். வேலையை இழக்கக்கூடிய சூழ்நிலை கூட ஒரு சிலருக்கு வரலாம். மிக மிக கவனம் தேவை. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே புதன் குரு 2 சேர்க்கை இருப்பதனாலே நல்ல காரியம் இல்லத்திலே நடைபெறும். உற்சாகம் உள்ளத்திலே குடிகொள்ளும். உயர்ந்த மனிதர்களின் சந்திப்பு கிடைக்கும். செலவுண்டைகள் கூடினாலும் அதற்கேற்ற வருமானம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். புதிய முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும். ஆதாயம் தரும் தகவல் அதிகாலையிலேயே கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள்.
கடகராசி நேயர்களே, அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருக்கிறது. நினைத்தது நிறைவேறுவதில் கொஞ்சம் தடைகள் வரலாம், தாமதங்கள் வரலாம். அருகில் இருப்பவர்கள் நம்பிக்கைக்குரிய விதம் நடந்து கொள்ள மாட்டார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் கூட உத்தியோகத்தில் கூட பணி நீக்கம் செய்யப்படும் அளவுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் வரலாம். சக பணியாளர்களை நம்பிக்கைக்குரிய விதம் நடந்து கொள்ள மாட்டார்கள். உங்களுடைய முன்னேற்றத்தை நீங்கள் விலாவாரியாக அவர்களிடம் விவரிக்க வேண்டாம். அதே நேரத்தில் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்த வேண்டிய நாள் இந்த நாள். சிம்மராசினியர்களை செவ்வாய் சனி பார்வை இருப்பதால் மிக மிக கவனம் தேவை. அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு உங்களுக்கு குறையும். ஆன்மீக நாட்டம் கொஞ்சம் அதிகரிக்கலாம். என்ன இருந்தாலும் எடுத்தோம் முடித்தோம் என்று எதையும் செய்ய இயலாது. செலவுகள் கூடுகிறது என்று கவலைப்படுவீர்கள். வருமானம் 1 மடங்கு வந்தால் செலவு 2 மடங்கு ஆகும். வருமானம் வந்த மறுநிமிடமே அது செலவாகிவிடும். மதிப்பு மரியாதையும் தக்க வைத்துக் கொள்வது அரிது. செய்தொழில் மந்தமாக இருக்கும். நீங்கள் எவ்வளவுதான் செயல்பட்டாலும் திறமையாக இருந்தாலும் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் உத்தியோகத்தில் கிடைக்காது. கவனம் தேவை. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு எண்ணங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேற வேண்டுமானால் இடமாற்றங்கள் அவசியம் தேவை. இடமாற்றங்கள் இனிய மாற்றத்தை கொடுக்கும். உத்தியோகத்திலே உயர் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கொஞ்சம் குறைவாகவே இருக்கும் என்றாலும் கூட நீங்கள் நினைத்தது நிறைவேறிவிடும். என்ன இருந்தாலும் 12 கேது இருக்கிறார். பயணங்களால் பலன் உண்டு. புதிய வாகனம் வாங்கி பயணிக்க வேண்டும். பழைய வாகனம் பழுதாகி செலவு வைக்கிறது என்று நினைத்தவர்களுக்கு வாங்கும் யோகம் உண்டு. செவ்வாயும் 12 இருக்கிறார். அஷ்டமாதிபதி 12 இருப்பதனால விபரீத ராஜயோக அடிப்படையிலே திட்டமிடாமல் செய்யும் சில காரியங்களில் வெற்றி கிடைக்கும். குறிப்பாக என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்று லாபம் கொடுக்கலாம். அந்த லாபத்தை கொண்டு தொழிலை வளப்படுத்திக் கொள்ள முயற்சிப்பீர்கள். இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு குரு பார்வை இருக்கின்றது. பார்க்கும் குருவால் பல விதங்களில் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். குறிப்பாக குரு பார்த்தாலே கோடி நன்மை என்பார்கள். கல்யாண கனவுகள் நனவாகும். கடமையில் இருந்த தொய்வுகளும் காசு பண புழக்கம் அதிகரிக்கும். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகவும் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். என்றைக்கோ கொடுத்த பாக்கி கூட இன்றைக்கு வசூலாகலாம். இன்றைக்கு உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசி நேயர்களே, அஷ்டமத்தில் குரு அடியெடுத்து வைத்திருந்தாலும் அதன் பார்வை 2-12 பதிவதனாலே பொருளாதார நிலை உயரும். புகழ் கூடும். பொருளாதாரத்தில் இருந்த பற்றாக்குறை அகலும். நேற்று வரை நீங்கள் நடைபெறவில்லையே என்று நினைத்த காரியம் இன்று நடைபெறும். அது மட்டுமல்ல, வாங்கல் கொடுக்கல்களில் திருப்தியாகவும் இருக்கிறது. என்றைக்கோ வாங்கி போட்ட சொத்து இன்று அதிக விலைக்கு விற்கலாம். அது மட்டுமல்ல, இடம் வாங்குவது, வீடு வாங்குவது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள். ஏதேனும் கடன் கேட்டு விண்ணப்பித்திருந்தால் அந்த கடன் உங்களுக்கு கிடைக்கலாம். 2 சந்திரன் இருப்பதால் தாய் வழி ஆதரவும் உங்களுக்கு உண்டு. இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியில் சந்திரன் குரு பார்க்கின்றார். குருச்சந்திர யோகம் இருக்கின்றது. எனவே மதிப்பு மரியாதையும் உயரும். பொருளாதாரத்திலே பின்தங்கிய நிலையிலிருந்து இப்பொழுது முன்னேற்றம் காண்பீர்கள். பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். அதிகார பதவி கூட உங்களுக்கு வரலாம். என்ன இருந்தாலும் இந்த ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. ஏனென்றால் குரு பகவான் கொஞ்சம் வலிமை இழந்திருக்கின்றார். சிறு சிறு தொல்லைகள் வரலாம். கால்வலி, கைவலி, மூட்டு வலி, முழங்கால் வலி போன்றவைகள் வரலாம். அப்படி வந்தால் வருகின்ற பொழுதே நல்ல மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது. மாலை நேரம் மகிழ்ச்சி பயணம் உண்டு. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு 6 குரு இருக்கின்றார். 6 குரு இருந்தால் ஊரில் பகை என்பார்கள். பகைக்கு மத்தியில் வாழ்க்கை, இடர்பாடுகளுக்கு மத்தியில் உங்கள் முன்னேற்றம் இருக்கும். ஆனால் போட்டிக்கடை வைத்தோர் விலகுவார். அஷ்டமத்தில் கேது இருப்பதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். எந்த காரியத்தையும் ஒரு முறைக்கு 2 முறை செய்யும் சூழல் உண்டு. இருந்தாலும் கூட புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள். உங்களுடைய எண்ணங்கள் ஈடேற நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஒத்துழைப்பு கிடைப்பது அரிது. இருந்தாலும் 2 ராகு இருப்பதால் பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே அமைகின்றது. கும்பராசினியர்களே, ஜென்மத்தில் சனி ராகுவை போல கொடுப்பானுமில்லை என்பார்கள். எனவே இன்னைக்கு இயலாத ராஜயோகத்தை கொடுக்கும் ராகு லக்னத்தில் உங்களுடைய ராசியில் இருக்கின்றார். இன்று பற்றாக்குறையாகலும் பண தேவைகள் பூர்த்தியாகும். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். ஆதாயம் தரும் தகவல் அதிகாலையிலேயே கிடைக்கலாம். நீங்கள் தொழிலை வளப்படுத்திக் கொள்ள திட்டமிட்டவை அதே விதம் நடைபெறும். அதே நேரத்தில் வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்துக்கு மாற்றலாமா என்று சிந்திப்பீர்கள். அந்த சிந்தனையும் கூட உங்களுக்கு வெற்றி பெறலாம். அதற்கு உதவிகரமாக நண்பர்கள் இருப்பார்கள். 3 சுக்கிரன் இருப்பதால் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கும். இந்த நாள் நல்ல நாள்.
மீனராசி நேயர்களே, உங்களுக்கு கொஞ்சம் கவனம் தேவைப்படும் நாள். ஆரோக்கியத்துறையும் உண்டு. அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவு குறையும். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க மாட்டார்கள். கடன் சுமை கூடிக்கொண்டே செல்லும். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழல் கூட உருவாகலாம். என்ன இருந்தாலும் சங்கிலி தொடர் போல கடன் சுமை வரலாம். மனக்கவலைகள் கொஞ்சம் அதிகரிக்கும். சுக்கிரபலம் 2இல் இருப்பதனாலே காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் அருகில் இருக்கும் ஆலயம் சென்று தெற்கு நோக்கி அம்பிகையை வழிபடுவது நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.